Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 741 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி போன எபிசோடு எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்த ஃப்ளவர் ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்தான். ஆனா என்ன அங்க ஏகப்பட்ட நேவி ஆளுங்க ரவுண்டு கட்டிட்டானுங்க. விட்டுவானா நம்ம பையன் கம் கம் கேட்லிங்னு சொல்லி காட்டுத்தனமா குத்துன்னு குத்தி எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு ரெபேக்கா எங்க இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே பேலஸ நோக்கி ஓடுவான். இங்க பேசலுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சு. லூஃபி எதுக்குடா அந்த பேலஸ்க்கு போறான்? ஐயோ ஒரே குழப்பமா இருக்குதே. சரி ரைட்டு, என்ன ஆனாலும் சரி அவனை மட்டும் விட்டுறாதீங்க நீர்வான். உடனே அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வெறிகுண்டு போவாங்க. அங்க லூஃபி எல்லாத்தையும் போட்டு அட்டி 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 அடின்னு அடிச்சு கொளுத்து எடுத்துட்டு ரெபேக்கா எங்க இருக்கேன்னு சொல்லி கத்துவானா. அவன் அந்த சத்தம் கேட்டு யார் என்னை கூப்பிட்டு இருக்கான்னு வந்து எட்டி பாப்பா. நம்ம லூஃபி சர்றன்னு வந்து நிப்பாட்டே லூஃபி மேல இருக்கண்டா மேல இங்க வான்னு கத்துவா. அவனும் நோட் பண்ணிடுவான். ஆனா கூட இருக்க அந்த அல்லக்கைங்க ஐயோ ரெபேக்கா நீங்க ஒரு பிரின்சஸ், நீங்க இந்த மாதிரி பைரட்டு கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தும்பா. அட விளக்கண்ண இவ்வளவு நாளா ஊரே சேர்ந்து காரி துப்பி கல்லால் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப பிரின்சஸ் ஆனவன மரியாதையா பாத்தீங்களா? இங்க பார்த்தா நம்ம பையன் ஜன்னலை பிடிச்சி சும்மா சல்லுன்னு வெறி பிடிச்சு வந்து நிப்பான். உடனே இடையில ஒருத்தன் வந்து நின்று எதுக்குடா இங்க வந்த, ரெபேக்கா பக்கத்துல வராத அப்படி இப்படின்னு அவளை ப்ரொடெக்ட் பண்றானாமா. லூஃபி ஏன் இப்படி வெறியில இருக்கான்னு தெரியல. ஆனா மூஞ்ச கொடூரமா வச்சிருப்பான். ரெபேக்கா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நல்ல வேளை நீ வந்த, நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவன் கடுப்பாயி அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் அதுக்காக எல்லாம் இங்க வரலாம்பா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா நீ நிஜமாவே இதைத்தான் பண்ண போறியா, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு உடனே அவன் என்ன சொல்ல வரான்னு அவளுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது டாய் சோல்ஜரை பத்தின்னு. அவர் இந்த இடத்த விட்டே போறாரு, இதுக்கப்புறம் அவரை நீ பார்க்க போறது இல்லையான்னு கேட்டா அவன் எனக்கு அவர் லெட்டர் அனுப்பி இருந்தாரு, என்னை விட்டு டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லி அப்படி பண்றாரு அப்படி எப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லுவா. ஆல்ரெடி அந்த டாய் சோல்ஜர் பொம்மையா இருக்கும் போதே காட்டு கத்தி இருப்பா. இந்த மாதிரி நீ ஒண்ணு என் பேரண்ட் கிடையாது, தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு. ஆக்சுவலா டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணுன்னு கடுப்புல தான் அப்படி கத்தி இருப்பா. ஆனா இப்ப நிஜமாவே ரெண்டு பேரும் ஸ்டேஞ்சர் மாதிரி ஆக போறாங்க. ரெபேக்கா ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கணும். ஏன்னா மக்கள் யாருமே அவளை சப்போர்ட் பண்ணாதப்போ அவங்க அப்பா தான் அவ கூட நின்று சின்ன வயசுல இருந்து இவ்வளவு தூரம் நல்லபடியா வளர்த்திருக்காரு. இப்போ மக்கள்லாம் சப்போர்ட் பண்ண உடனே அவங்க சப்போர்ட் வேணும்னு அவர் வேண்டாம்னு சொல்லிடலாமா? பட் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நம்ம பேசினதுனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னைய வேண்டாம் தொல்லைன்னு நினைச்சிட்டு தான் போயிட்டாரு அப்படித்தானே லூஃபி கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும், நான் இனி இந்த கண்ட்ரியை விட்டு போறேன், ஆனா நான் இங்க வந்தது இந்த விஷயம் உனக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு செம்ம கடுப்புல கத்துவான். அவ அதுக்கு மேல கத்துவான், கண்டிப்பா இல்ல எனக்கு என் அப்பா வேணும் பாலா அப்படின்னா நீயும் என் கூட வந்துருமா. அவனும் உடனே ஓகே நீர்வா. உடனே ரெபேக்கா அங்க இருக்க ஆளுகெல்லாம் பதறுவாங்க. வியோலா இருந்துகிட்டு அவசரப்படாதீங்கப்பா, ஆனா ரெபேக்கா இருந்துகிட்டு அவகிட்ட ஏதோ ஒரு ஃபேவர் ஒண்ணு கேப்பா. அதுக்கு அடுத்த செகண்டே லூஃபி ஜன்னலெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு மேல இருந்து குதிச்சிருவான். நம்ம பையன் இங்க அங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கதான் வழக்கம். ஆனா அவளுக்கு இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கும் போது உயிர் போயிரும்னு பீதி இருக்கும் தானே. வியோலாக்கு தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு. ஆனா இழிச்சுக்கிட்டே போயிருவா. அட லூஃபி கூட தானே, அவன் எல்லாத்தையுமே பக்காவா பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் ஒன்னே கிங் கிட்ட போய் இந்த மாதிரி ரெபேக்காவா ஒரு பைரட் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களா. ஒன்னே கிங் சட்டையை பிடிச்சி எந்த பைரட்டு எப்படி இருந்தான் யார் அவன் அப்படி எப்படின்னு அவனை போட்டு உழுப்புன்னு உழுப்புவான். கிங் அது லூஃபி இந்த மாதிரி பேலஸ்கே வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே கிங்குக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்குள்ள ஊருக்குள்ள இந்த மேட்டர் தெரிஞ்சு போய் அவங்க எல்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. 5Gயை விட பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. பைரட் கார்த்தி இருக்கானா என்ன அர்த்தம், கண்டிப்பா பணம் கேட்கறக்காண்டி தான் இருக்கும் அப்படி எப்படின்னு லூஃபியை பத்தி மோசமா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவு நேரமா பில்டப் பண்ணிட்டு இருந்த ஆங்கரே வாய பந்துருவான். லூசி இப்படி பண்ணிட்டானா நம்ம முள்ளையே, பட் இருந்தாலுமே நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அங்க மைக்கில் கத்திட்டு கிடப்பான். உடனே அந்த மேனாடுங்கிறவன் நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டு கத்துவான். பாத்தீங்களா ஒரு பைரட்டை நம்பினா இதுதான் கதி, இதுதான் படிச்சு சொன்னா அவங்கள நம்பாதீங்கன்னு. சரி ரைட்டு, எதா இருந்தாலும் நாங்க தானே பாத்துக்கணும். சட்டு புட்டுன்னு ஸ்டார்ஹேட்டை பிடிச்சி பிரின்சஸ் ரெபேக்காவை காப்பாத்த சொல்லி ஆர்டர் போடுவான். அதே நேரம் லூஃபி ஒவ்வொரு பில்டிங்கா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பானா, அதை நோட் பண்ணிடுவானுங்க. அப்புறம் என்ன ஸ்னைப்பர் யூனிட் வச்சு காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணி சுடுவானுங்க. ஆனா புல்லட் எதுவுமே போகாது. அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு வந்துருவானுங்க. இந்த மேட்டர் பேசலுக்கு போனவன அவன் மாட்டே பிச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா பண்றீங்க என்ன பண்றீங்க, அட பாவியல அவனுங்களை இப்படியே விட்டோம்னா ஈஸ்ட் போட்டு வழியா எஸ்கேப் ஆயிடுவானுங்களே. வார்ஷிப் அது இதுன்னு நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே காட்டாக்க அனுப்புங்க, அதான் ஈஸ்ட் சைடு. ஒருத்தர் இங்க இருந்து தப்பிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுவான். அதே நேரம் இங்க ஈஷோ எங்கேயோ தட்டி போயிட்டு இருக்கான், எங்க போறான்னு தெரியல. அதே நேரம் இங்க நம்ம ஆளுகெல்லாம் எப்படியோ அடிச்சு புடிச்சு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. அதே ஈஸ்ட் சைட்ல தான் சென்கோக்கு ஒரு சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு குரங்கு கூட உட்கார்ந்துட்டு இருப்பான். எதுக்காகனா ரெஸ்கியூ டீம் வர்றதுக்காண்டி வெயிட்டிங். அதே நேரம் இங்க லூஃபி ரெபேக்காவை தூக்கிட்டு போறத பார்த்தவனே அவனை விடாதீங்க எப்படியாச்சும் புடிச்சே தீனுன்னு வரட்டிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. அவன் முடிஞ்சா புடிச்சுங்கடா உங்களால முடியாதுன்னு சொல்லி வேகமா ஜம்ப் பண்ணி வெறித்தனமா ஓடுவான். இதுக்கப்புறம் ரெபேக்கா அவங்க அப்பா கூட போய் சேர்ந்துட்டாளா இல்ல நம்ம பயிலுக நேவி கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டாங்களா, என்னாச்சு ஏதாச்சுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!